வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதோட முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு 5 கம்பெனிஸை நான் ஸ்பாட் அவுட் பண்ணேன். ஆர் ரதர் ஈவன் மெனி கம்பெனிஸ் கூட இருக்கலாம். நான் பார்த்ததில் ஒரு 5 கம்பெனி வந்து அவங்க வந்து எக்ஸலண்ட்டாக கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ரெவென்யூ வந்து 50% ரைஸ் ஆக போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. எதர் அந்த Q4 இருக்கலாம் ஆர் பியாண்ட் Q4 இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கூட பார்க்கலாம், என்னென்ன காரணத்தினால இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த 5 கம்பெனிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரெக்டிஃபயர்ஸ், தென் கெய்ன்ஸ் டெக்னாலஜி. நேற்று கூட அது கெய்ன்ஸ் டெக்னாலஜி பற்றி நான் பேசியிருக்கேன். அது கூட பாருங்கள். யாராவது இப்போ அவங்களுடைய ப்ரொஜெக்டட் இன்கம் என்ன இருக்கும், இல்லாட்டா Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை போய் பாருங்கள். அண்ட் Zaggle Prepaid அப்படிங்கிற கம்பெனி. 4th கம்பெனி பார்த்திங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸுங்கிற கம்பெனி. தென் Balu Forge. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இருக்குது. And right from electronics to service sector to manufacturing into forging, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஏன் வந்து இந்த மாதிரி 50% வந்து இவங்களால கொடுக்க முடியுது? ப்ரொஜெக்ஷன்ஸ் ரெவென்யூ 50% க்ரோ ஆகணும் அப்படின்னா அது ஒன்றும் சாதாரண க்ரோத் இல்லை, ட்ரெமெண்டஸ் க்ரோத்து. ரெவென்யூ மட்டும் நம்ம பார்த்து ஒரு கம்பெனியை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லும். எந்த காரணத்தினால இந்த ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணணும். மேபி ரெவென்யூ வந்து அவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனால் இருக்கலாம், இல்லாட்டா மார்ஜின் எக்ஸ்பேன்ஷனால் இருக்கலாம், இல்லாட்டா அவங்க கூட அக்வயர் பண்ணலாம், இன்ஆர்கானிக் அக்யூசிஷனால் கூட இருக்கலாம். அது மாதிரி வேரியஸ் காரணம் சொல்லிட்டே போகலாம். நிறைய ஆர்டர்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்கலாம், இல்லாட்டா அந்த இண்டஸ்ட்ரியோட டெய்ல்வென் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு நம்ம கூட சொன்னோமே, டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது இந்த வருஷத்தில் அப்படின்னு சொன்னோம் பாருங்கள். அதே மாதிரி டெய்ல்வின்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால இவங்க வந்து இந்த லெவலுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எந்த காரணத்தினாலன்னு பார்த்துட்டு அது வந்து உண்மையாகும் பட்சத்தில் நம்ம இந்த கம்பெனியெல்லாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இனிமேல் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் கம்பெனி வாங்குறதுக்கு இது வரைக்கும் பொறுத்தது போதும், இனிமேல் நம்ம வந்து ஸ்மாலாக அக்வயர் பண்ணணும் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதே சமயத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த தருணத்தில். அண்டு ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து இட் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் அண்டு ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்ன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. அண்டு இது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நீங்களே ஒரு இண்டிபெண்ட்டாக ரிசர்ச் பண்ணுங்கள், இல்லாட்ட ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டு அப்புறம் டெசிஷன் எடுங்க. ஃபஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரெக்டிஃபயர்ஸை பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரெக்டிஃபயர்ஸ் வந்து இவங்க வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பண்ணுறாங்க, ஃபர்னஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பண்ணுறாங்க. தென் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் என்னென்னா நார்மலி பவர் ஜென்ரேட்டிங் யூனிட்டில் இருக்கும், ஏதர் ஸ்டெப் அப் இல்லாட்ட ஸ்டெப் டவுன் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்டு இந்த ஃபர்னஸ் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் தேவைப்படும் அந்த ஃபர்னஸ் அப்ளிகேஷனுக்கு, அதுக்காக அவங்க வந்து பண்ணுவாங்க. நான் ரெகுலர் வோல்டேஜ் வந்து 11, 22, 110 kV அது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் ஒரு ஃபர்னஸ் அப்ளிகேஷனுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வோல்டேஜ் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்காக பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் மேட் டு ஆர்டர் தான். அப்புறமேல ரெக்டிஃபயர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்டு ஸ்பெஷாலிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ட்டு நிறைய இதில் பண்ணுறாங்க. இவங்க வந்து க்ரோத்துன்னா நிறைய ஆர்டர்ஸ் வேறு இவங்க வந்துட்டுருக்கு. சம் எக்ஸ்போர்ட் பாஸ்கெட்டு இருக்குது இவங்களுக்கு. பட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ 100% பேக்வர்ட் இன்டெக்ரேஷன் போக போகிறாங்க. அதனால் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இவங்களுடைய டர்ன் ஓவர் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு.
இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெக்டிஃபைஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் 2000 crore டர்ன் ஓவர் பண்ணுறாங்க இயர். நான் அது வந்து 3500 crore ஆக போகுது ஷார்ட்லி. ஏன் அப்படின்னா பேக்வர்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஜிஓஸ் அப்படிங்கிற ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த கிரிட்டிக்கல் ஐட்டம். அந்த கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த டைப் ஆஃப் ஸ்டீல் தான் இருக்கும். ஸோ அதை பேக்வர்ட் இன்டெகிரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெனியூவபிள் செக்டார் க்ரோ ஆகிறதுக்கும் இவங்களுடைய பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ரெனியூவபிள் செக்டாருக்கு வந்து நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படும். ஸோ அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்கிறனாலையும் இங்கே க்ரோத்து நிறைய பார்க்கலாம். அப்புறம் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கம்பெனி கெய்ன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுடைய க்ரோத்துக்கு அந்த ப்ராமிஸ் ஆஃப் 50% இன்க்ரீஸ் இன் இன்கம் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன். தமிழ்நாட்டில் கூட ஒரு நியூ பிளான்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனாலையும் இவங்க வந்து சொல்கிறாங்க இவங்களுடைய டர்ன் ஓவர் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. இவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது ஏரோஸ்பேஸ், மெடிக்கல், தென் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி, தட் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஸ்மார்ட் மீட்டர்ஸோட இது கூட கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் த்ரஸ்ட் ஏரியா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா டிஸ்காம்ஸும் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் அவங்களுடைய கன்சியூமருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் யூ கேன் சே இந்த ஏரியாலையும் இவங்களுக்கு ட்ரெமெண்டஸ் க்ரோத் எதிர்பார்க்கலாம். அண்டு அதே சமயத்தில் இந்த செக்மெண்ட் வந்து ஒரு செக்டோரல் டெய்ல்வின்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன டெய்ல்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட த்ரஸ்ட் ஏரியா இஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் காம்பனன்ட்ஸ் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணது கூட பிஎல்ஐ இப்போ ரீசெண்டாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலேயும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும்னு ஃபீச்சர் தான் எடுத்துக்கிறோம் நம்ம. அதனால தான் நேற்று வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு தனியாக நம்ம டீல் பண்ணியிருந்தோம். அண்டு அதில் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தோம் எப்படி இவங்களோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆக போகுது, எப்படி ஃபினான்ஷியல் இயர் 26 இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு கூட கொடுத்துருந்தோம். பட் நார்மலாக இவங்களாம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கிறனால பெரிய லெவலில் ப்ராஃபிட் இருக்காது. எபிட்டா மார்ஜினாக இருக்கட்டும் இல்லை நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும், இட் வில் பி பிட்வீன் 5 to 10% அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வேல்யூவேஷன் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அப்புறம் இந்த Zaggle ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீசஸ் அப்படின்ட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல், ரிவார்ட்ஸு, ஃப்ளீட் கார்ட்ஸ், தென் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப பாப்புலர் கம்பெனி. இவங்களும் வந்து ஒரு 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் இவங்களுடைய ரெவென்யூ அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இந்த 50% க்ரோத்துக்கு என்ன காரணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போ வந்து ஒரு 500 crores வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் பண்ணி இவங்க பணம் வர ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஆர்கானிக் அக்விசிஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு வர சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ்லாம் வருது. ஃப்ளீட் கார்ட்ஸ், அனலிட்டிக் டேஷ்போர்ட்ஸ், ஜிப் பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்களுடைய ஸ்ட்ராங் கஸ்டமர் ட்ராக்ஷன், ஒரு 3300+ கார்ப்பரேட்ஸு இதெல்லாம் வந்து காரணம் ஏன் இவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ கம்மிங் டு த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி. நம்ம டொமஸ்டிக் ஃபோக்கஸில் இந்த கம்பெனியும் நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு. ஏன் அப்படின்னா இவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஏரியாவுக்கு தான் சப்ளை பண்ணுறாங்க இவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ். அதுவும் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மிசைல்ஸ், தென் டார்பிடோஸ், தென் அண்டர் வாட்டர் மைன் சிஸ்டம்ஸ் இதுக்கெலாம் வந்து இவங்க ஹார்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு end-to-end சொல்யூஷன் ஃபார் டிஆர்ஓ அண்ட் டிஃபென்ஸ் ஏஜென்சிஸ் அப்படின்ட்டு த அதர் ஏரியா ஆஃப் தர் எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸும் ஒரு கம்பெனி. அண்ட் இவங்களோட யூனோ ரெவென்யூ ஆல்சோ நல்லா இன்க்ரீஸ் ஆகும், மோர் தென் 50% அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கைடன்ஸில். இவங்க வந்து பேசிக்கலி எப்படி அதை அச்சீவ் பண்ண போகிறாங்கன்னா த்ரூ கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அண்டு ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் பண்ண போகிறாங்க. அண்டு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரீசெண்டாக வந்து நிறைய ரைஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ கூட 800 crores. அண்டு த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் GRSC, ரெடான் சிஸ்டம், பெல்,
இந்த மாதிரி கம்பெனிஸோட இது பண்ண போகிறாங்க. அப்புறம் கடைசி கம்பெனி வந்து பாலு ஃபோர்ஜிங்ஸ். ஸோ இந்த நேம்லேருந்து தெரிஞ்சுக்கலாம், இட் இஸ் அகெயின் ஃபவுண்ட்ரி. இந்த ஃபோர்ஜிங் ஃபவுண்ட்ரிலையும் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது, க்ரோத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை வேல்யூ ஃபோர்ஜ் ஐட்டம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அண்ட் எஸ்பெஷலி எங்கே யூஸ் ஆகுதுன்னா அகெயின் டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், ரயில்வேஸ், ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் விண்ட் எனர்ஜி. ஸோ இந்த ஏரியாலெலாம் யூஸ் பண்ணுறதுனால இது எல்லாமே க்ரோத் சென்டர்ஸில் இருக்குது. அந்த க்ரோத் ஏரியாவில் இருக்கிறனால இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் நியூ இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இஸ் கம்மிங் அப் அட் பெல்காம் வித் அட்வான்ஸ் மிஷினரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கம்பெனி டு பி வாட்ச்ட் அப்படின்னு தான் சொல்லும். அப்புறம் ஜியோகிராஃபிக்கல் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால் இந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனிலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அண்டு வாட்ச் லிஸ்ட்டில் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதில் ஸ்டேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். பட் எனியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக கொடுத்தது, நாட் ஃபார் ஆக்சுவல் பையிங் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் கம்மிங் டு த ரிசல்ட்ஸ், இன்றைக்கி வந்து Q4 ரிசல்ட்ஸ் ஆஃப் GM Breweries வந்து வந்திருக்கு. அவங்க வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த Q4ல். பேசிக்கலி இவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரி லிக்கர் அப்படின்ட்டு. எந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. இவங்க தான் த லார்ஜஸ்ட் பிளேயர் அந்த ஸ்டேட்டில். பட் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான், அந்த லிக்கர் இண்டஸ்ட்ரியே ஹைலி ரெகுலேட்டடு அண்ட் வந்து ப்ரைஸஸ் வந்து பெரிய லெவலில் இவங்களுக்கு வந்து கிடைக்காது. பட் மார்ஜின் வந்து அபவுட் 20% அது மாதிரி இருக்கும். பட் ஆனால் நிறைய பாலிசி ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கும். தெர் இஸ் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று அது மாதிரி கூட இருக்கும். அண்டு நிறைய டேக்ஸ் பேயிங் கம்பெனி ஆல்சோ அப்படின்னு சொல்லணும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஆல்கஹால் தான் ஒரு பிக்கஸ்ட் ரெவென்யூ சோர்ஸு. அதனால் இதுலேருந்து எவ்வளோக்கெவ்வளோ மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணாமோ அது அந்த லெவலுக்கு கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்க இருக்கிறது வந்து கண்ட்ரி லிக்கர் அப்படின்னு சொன்னேன். இதோட அஃப்கோர்ஸ் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்லேயும் இருக்காங்க. அண்டு பட் ஆனால் இவங்களோட கண்ட்ரி லிக்கர் தான் இவங்களோட பிக்கஸ்ட் பிஸ்னஸ். அண்ட் இவங்க லார்ஜஸ்ட் பிளேயர் இன் மகாராஷ்டிரா. ஸோ இவங்களுடைய ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ வந்து 169 crores அண்டு எபிட்டா பார்த்திங்கன்னா அபவுட் 28 crores அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து அரௌண்ட் 61 crores. இது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜினோட இது வந்து அரௌண்ட் 35% இருக்குது. அண்டு இந்த டைம்லேயே கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் குவார்ட்டராக இருக்கட்டும் இல்லாட்ட லாஸ்ட் இயர் குவார்ட்டராக இருக்கட்டும் இந்த லெவலுக்கு அவங்க ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அண்டு இது வந்து த பெஸ்ட் பர்ஃபார்மிங் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் இது கண்டினியூ ஆகுமா பார்த்தீங்கன்னா இன் 26 அப்படின்னா சம்வாட் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா சுகர் கெயின் ப்ரொடக்ஷன் இன் மகாராஷ்டிராவில் வந்து இந்த தடவை வந்து அடிக்குவேட்டாக இல்லை. அண்ட் பிகாஸ் ஆஃப் த சடன் சம்மர் டெம்பரேச்சர்னால் அண்ட் லாஸ்ட் இயர் வந்து சுகர் கேன் ப்ரொடக்ஷன் வந்து மகாராஷ்டிரா கர்நாடகாவிலும் சிவியராக அஃபெக்ட் ஆகிடுது. அண்டு இதுலேருந்து கிடைக்கிற அந்த மொலாசஸ்லேருந்து தான் இவங்க ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை டைல்யூட் பண்ணி தான் இவங்க கண்ட்ரி மேடு லிக்கர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டு நேச்சுரலி அவைலபிலிட்டி, ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி குறைய இதோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த ரா மெட்டீரியல் சைடில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த கம்பெனிக்கு. ஸோ இருந்தாலும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டரில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நியர்லி அபவுட் 35% அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜினே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேலே இன்னொரு ரீசன் கூட, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா மொலாசஸ் யூஸ் பண்ணி எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த எத்தனால் வந்து மோர் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு தெர் இஸ் இன்டர்னல் கம்பஷன், தெர் இஸ் பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய என்கரேஜ் பண்ணுறதுனால இந்த எத்தனால்லாம் அங்கே டைவர்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். அதனாலேயே கூட இந்த காஸ்ட்டு இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ FY 26 தெர் இஸ் ஃபினான்ஷியல் 26 இதே பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னா அது டவுட்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். பட் பார்ப்போம் எப்படி Q1 அண்ட் பியாண்டு பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு.
அப்புறம் இந்த வீடியோட இன்னொரு இதுவும் ஆட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா த இன்டர்நேஷ்னல் நியூஸ். இப்போ சைனா என்ன பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த எக்ஸ்போர்ட் ஆஃப் ரேர் மெட்டல்ஸ், ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னா இந்த மேக்னெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. அண்டு இது வந்து டைரக்டட் அகெயின்ஸ்ட் அமெரிக்கா தான். அண்டு அதனால் அவங்க கண்ட்ரி வந்து ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் சப்ளை பார்க்கணும். அவ்வளோ ஈஸி கிடையாது. அனதர் 2-3 இயர்ஸ் ஆகும் அந்த ஆல்டர்னேட் சோர்ஸ் ஜீரோ இன் பண்ணி அங்கேருந்து வாங்கிறதுக்கு. ஸோ இந்த வார், அதாவது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற வார் வந்து அப்படியே போயிட்டு தான் இருக்குது. ஒருத்தர் ஆஃப்டர் அனதர் வந்து ஏதாவது ஒரு டேரிஃப் இம்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லைனா தடைகள் விதிச்சுட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம இதை எண்டும் அவங்க 2 பேரும் நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு வரல. அதுதான் இப்போதைக்கு த லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே சமயத்தில் சைனா வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய போயிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், அந்த பிளெயினோட ஆர்டர்ஸ், அதெல்லாம் என்ன பண்ணாங்க, ஹோல்டுன்னு போட்டாங்க. ஸோ இனிமேல் டெலிவரி எடுக்க போகிறதில்ல அப்படின்னு வேறு த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வார் வந்து எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. இந்த தருணத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேரும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபராக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.